வணக்கம் நண்பர்களே, இசோரா லவ் டேல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அவள் அன்புக்காக காத்திருந்தால் கதை எபிசோட் 2 கேட்போமா? கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற எபிசோட்லாம் உடனே உங்களுக்கு கேட்க வசதியா இருக்கும். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். மிடில் கிளாஸ் ஃபேமிலியில உள்ள பல ஆண்கள் அவங்களுடைய லைஃப்ல ரொம்ப முக்கியமா நினைக்கிறது எதுனா அவங்களுடைய பைக்கை தான். அப்படித்தான் நம்ம ஆதிஷுக்கும். அவனுடைய பைக் அவனுக்கு ஃப்ரெண்டு மாதிரி. அவன் எவ்வளவுதான் கவலையாகவும் சோகமாகவும் இருந்தாலும் அவனுடைய பைக்கை எடுத்துட்டு 10 நிமிஷம் ரைட் போனானா அவனுடைய கவலையெல்லாம் எங்க போச்சுன்னு அவனுக்கே தெரியாது. அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும் கவலைகளையும் வேதனைகளையும் மறக்க வைக்கும் ஒரு சக்தி அவனுடைய பைக்குக்கு இருக்கு என்று அவன் நம்புறான். அவன் வேலைக்கு போக ஆரம்பித்த ஸ்டார்டிங்ல தான் இந்த பைக்கை வாங்கினான். இந்த பைக்கை வாங்கி மொத்தம் 12 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னும் அவனுக்கு அந்த பைக்கை மாற்றுவதற்கு மனசு வரல. இப்ப அவன் கிட்ட புதிய பைக் வாங்கும் அளவுக்கு பணமும் வசதியும் இருக்கு. ஆனாலும் அவன் கஷ்டப்படும் நேரங்களில் அவனுக்கு துணையா இருந்த அவனுடைய பழைய பைக்கை கொடுத்து விட்டு புதிய பைக் வாங்குவதில் அவனுக்கு விருப்பமில்லை. தான் வீட்டில் இருந்து கிளம்பும் போது எவ்வளவு கோபத்துடனும் எரிச்சலுடனும் ஆதிஷ் கிளம்பினாலும் இப்பொழுது அந்த கோபமும் எரிச்சலும் தணிந்து சிறிது நிம்மதி பெற்றான். அதே நேரத்தில் அவன் பைக்கை ஓட்டிக்கொண்டு கம்பெனியையும் வந்தடைந்தான். வழக்கம் போல் கம்பெனி பார்க்கிங் ஏரியாவில் தன்னுடைய பைக்கை பார்க் செய்துவிட்டு கம்பெனியின் உள் சென்றான். அவனுடைய கேபினில் அவன் சென்று கொண்டிருந்த போது வழியில் பார்த்த அனைவரும் அவனை பார்த்து மரியாதையுடன் குட் மார்னிங் சார் என்று கூறினர். அவனும் அவர்கள் அனைவருக்கும் மெல்லிய புன்னகையுடன் பதில் அளித்தவாறு தன்னுடைய கேபினுள் நுழைந்தான். அவன் கேபினுள் நுழைந்து உள்ளே சென்றவுடன் செக்யூரிட்டி கார்டு ஜானை அழைத்தான். சில நிமிடங்கள் ஜானும் உள்ளே வர ஜானை பார்த்தவுடன் அனைத்தும் கட்டுப்பாட்டில் உள்ளனவா என்று ஆதிஷ் ஜானிடம் விசாரித்தான். அதற்கு ஜான் அனைத்தும் சரியாக உள்ளது என்று பதிலுரைத்தான். அதன் பிறகு அவனிடம் வேறு சில வேலைகளை கூறி அதை செய்யும்படி கட்டளையிட்டுவிட்டு மீண்டும் தன்னுடைய வேலைகளை கவனிப்பதற்கு தொடங்கினான் ஆதிஷ். சிறிது நேரத்திலேயே அவனுக்கு போன் கால் வந்தது. அதில் எம்டி கம்பெனி அருகே வந்துவிட்டார் என்ற அறிவிப்பை கேட்டவுடன் ஆதிஷ் தனது வெறுப்பையும் கோபத்தையும் கட்டுப்படுத்திக் கொண்டு எம்டி அதாவது அவனுடைய மனைவியை வரவேற்க அவன் கேபினுள் இருந்து வெளியே வந்தான். ஆம் நண்பர்களே, நீங்கள் கேட்டது சரிதான். ஆதிஷுடைய எம்டி வேறு யாரும் அல்ல, அவனுடைய மனைவிதான். கீர்த்தியின் கம்பெனியில் தான் ஆதிஷ் வேலை செய்கிறான். அவனுக்கு அவளுடைய கம்பெனியில் வேலை செய்வதில் சுத்தமாக விருப்பமில்லை. இருப்பினும் அவளுடைய தந்தைக்கு அவன் அளித்த சத்தியத்தின் காரணமாகவே அவன் அங்கு வேலை செய்து வருகிறான். ஆதிஷ் கம்பெனி என்ட்ரன்ஸுக்கு வந்த அதே நேரத்தில் ஒரு கார் வந்து நின்றது. அந்த காரில் இருந்து இறங்கினாள் கீர்த்தி. ஒரு கையில் லஞ்ச் பேக்கையும் மறு கையில் ஹேண்ட் பேக்கையும் பிடித்தவாறு. ஆதிஷ் அவளை வெறுப்புடனும் அருவருப்புடனும் பார்த்தான். அவளது டிரெஸ்ஸிங் ஸ்டைலையும் அவள் போட்டிருந்த மேக்கப்பையும் அருவருப்புடன் பார்த்த அவன் அது அவளுக்கு சற்றும் சூட்டாகவில்லை என்றும் அதில் அவள் பார்ப்பதற்கு ஒரு புல்டோசர் போல் இருப்பதாகவும் முணுமுணுத்தான். மேலும் புல்டோசர் என்று அவளுக்கு தான் மிகவும் சரியான வட்ட பெயரை தான் வைத்திருக்கிறோம் என்றும் அது அவளுக்கு கச்சிதமாக பொருந்துகிறது என்றும் அவன் தனக்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டான். கீர்த்தி அவன் முன்னே வந்து நின்று தன் கையில் வைத்திருந்த லஞ்ச் பேக்கை அவன் முன்னால் நீட்டினாள். ஆதிஷோ அவளின் விரல் நுனியை கூட தீண்ட விரும்பாதவன் அவளுடைய கையை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தீண்டக்கூடாது என்ற எண்ணத்தில் அவளுடைய கை தீண்டாமலே லஞ்ச் பேக்கை வாங்கினான். ஆதிஷ் அவளிடம் இருந்து லஞ்ச் பேக்கை வாங்கியவுடன் கீர்த்தி அவனை பார்த்து ஆதிஷ் நேரத்துக்கு சாப்பிடுங்கள் என்று கூறினாள். அதை கேட்டவுடன் ஆதிஷ் அவளை பார்த்து முறைத்தான். அவன் முறைப்பதற்கான அர்த்தத்தை புரிந்து கொண்ட கீர்த்தி அதன் பிறகு எதுவும் சொல்லாமல் தன்னுடைய முகத்தில் கவலையுடன் மனதில் கனத்துடன் அங்கிருந்து சென்றாள். சரி நண்பர்களே, இதோட எபிசோட் 2 முடிவடைகிறது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த எபிசோடுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது என்றும் அன்புடன் உங்கள் இசோரா.